பிசினஸ் பர்த்டேன்னு சொல்றப்பயே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப் இருந்துச்சு மேம். முன்னாடி வந்து என்ன பண்றமான்னு கேட்டா எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது. ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். ஸோ இப்போ ஒரு 1 இயர் முன்னாடி இதே டைம்ல இருந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உங்களோட இஷ்யூஸ் இருந்த ஃபிசிக்கல் பெயின் ஏதாவது இருந்திருக்கலாம். அப்ப ஐடியலா இருக்கும்போது ஆக்சுவலா என்ன யோசிப்பீங்க? ஒரு மேம் 1 இயர் ஆக்சுவலா முன்னாடி. நான் சொல்லணும்னா ஒன்னே முன்னாடி நான் இதே லாஸ்ட் இயர் இதே மந்த் நான் ஐசியூல இருந்தேன் மேம். ஓ ஓகே. ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். அது ஒரு வைரல் நிமோனியானால அட்மிட் பண்ணி அப்புறம் அதுலேருந்து நான் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு ஐசியூ வந்து வெளியே வந்து. அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகிறதுக்கே 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு, 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம். ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் அகாடமி பார்த்து ஃபெப்ல ஜாயின் பண்ணேன். லான்ச் பண்ணும்போது ஆகஸ்ட். ஓகே. நான் வந்து இருப்பேனா இல்லையான்னு தெரியாத ஒரு ஸ்டேட்லேருந்து நவ் ஐம் டூயிங் அ பிஸ்னஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தப்ப எல்லார்ட்டையும் பிஸ்னஸ் பர்த்டேன்னு சொல்கிறப்பே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப் இருந்துச்சு மேம். முன்னாடி வந்து என்ன பண்றமான்னு கேட்டா எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது. இப்போ நானும் ஏதோ பண்றேன். ஐம் ஹேவிங் மை மேபி அந்த சிம்பத்தியோட பாக்குற கண்ணெல்லாம் இப்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குற மாதிரி கூட இருக்கும். நான் நினைக்கிறேன். மேபி ரெஸ்பெக்ட்ஃபுல் பார்க்கறாங்க. நீங்க அது வேற மாதிரி ஆயிடும் ஆக்சுவலா. நீங்க நான் அதை சொல்றது notice அது மட்டும் பண்ணியிருக்கேன். இருக்காது. ரெஸ்பெக்ட் மட்டும் இந்த பண்ணா இந்த இவ்வளவு பண்றாங்களா ஆமா. அதுவும் இருக்கும். வீட்ல சுத்தி போடுற பழக்கம் தான் சுத்தி போட்டுக்கோங்க.